இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 40 அதிகாரம் 4 சொல்லுகிறது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். பிரியமானவர்களே, கர்த்தர் உயர்ந்தவனை தாழ்த்தியும் தாழ்வில் இருக்கிறவரை உயர்த்தியும் அவர் சரியில்லாதவைகளை சரிப்படுத்தி சமன்படுத்தி இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் அவர் மாற்ற கர்த்தராலே கூடும். இந்த உலகத்தில் முடிவு பரியந்தமும் தேவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். உலகத்தை உண்டாக்கி உருவாக்கின கர்த்தரால் உன் வாழ்க்கையை அவர் சரிப்படுத்தவும் உன்னை உயர்த்தவும் தேவனாலே கூடும் மகனே. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேதத்தில் வசனம் உண்டு, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். உன் வாழ்க்கை எவ்வளவு பள்ளத்தில் இருந்தாலும் கீழே இருந்தாலும் உன்னை உயர்த்தவும் உயர்த்தி சிங்காசனத்தில் வைக்கவும் தேவனாலே கூடும். இதோ அகந்தையுள்ளத்தோடு எவன் ஒருவன் பெருமையோடு அகந்தையோடும் எவ்வளவு உயர்வில் இருந்தாலும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் எல்லாவற்றையும் என்னால் முடியும் என்று அகந்தையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தாழ்த்தி அவர் குன்றுகளை தாழ்த்தவும் கர்த்தர் தாழ்த்தி அவர் கீழே இறக்கவும் முடியும். உன் கோணலான வாழ்க்கையை கர்த்தர் செவ்வைப்படுத்தவும் அதை நெறிப்படுத்தவும் அதை சரி செய்து சமன்படுத்தி உன் வாழ்க்கையை உயர்த்த தேவனாலே கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த உலகத்தின் நிறைவும் இதிலுள்ள எல்லாவும் கர்த்தராலே உண்டாக்கினவைகள். இதிலே கர்த்தருக்கு சகல அதிகாரங்களும் உண்டு. ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் தேவனாலே கூடும். உன்னை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க என் தேவனாலே கூடும். அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசிப்பாயே, ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்தக்கூடும். ஆமென்.